நம்ம பல சமயத்துல அப்படிதான் நினைப்போம். இன்னைக்கு நான் ஜெபிக்கல, கொஞ்ச நாளா நான் ஆண்டவரோட நெருக்கமா இல்ல. இந்த சூழ்நிலை என்னை அப்படி ஆக்கிட்டு, அப்படிலாம் சில சமயத்துல நம்மை நாமே அப்படி வருத்தி கொள்ற மாதிரி நம்ம யோசிப்போம்ல. அதனால ஆண்டவரும் என்னை கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். நம்மை போல ஆண்டவர் அல்ல. அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஐயோ, என்னுடைய மகன், என்னுடைய மகள் சோர்ந்து போனானேன்னு சொல்லி, நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன்னு சொல்லுகிறான். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? அப்ப திரும்ப ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அதுக்காக நம்ம அப்படியே இருக்கக்கூடாதுல்ல. வேத வாசிக்காம, ஜெபிக்காம, ஆண்டவரோட வாழாம, இஷ்டப்படி வாழக்கூடாதுல்ல. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் மேல இவ்வளவு இறக்கமா ஆண்டவரே, அதனால என்னை மறுபடியும் உங்களுடைய கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை கைவிடாதபடி தாங்கி நடத்துவார். உங்களை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார்ல. நீ பாவம் செய்துட்ட, நீ நேத்தைக்கு